ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம். இது வந்து நம்ம புது சேனல் தமிழ் பைனரி அறிவு. இந்த சேனல்ல எல்லா அன்பருக்கும் என்னோட வணக்கம். ஓகே, அப்ப நம்ம கொஞ்ச நாளா ஒரு தமிழ்ல ஒரு சேனல், யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இப்ப வந்து அதுக்கு ஒரு அவசரம் கிடைச்சிச்சு. ஓகே, இப்ப நம்ம புது சேனல் இருக்கு, இந்த யூடியூப்ல புது சேனல். இந்த புது சேனல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணணும். நீங்க பாக்குற எல்லாருமே என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஓகே, தமிழ் நல்லா தெரியும், ஆனா நான் வந்து கேரளா. ஓகேவா? அப்ப நம்ம சேனலுக்கு எல்லாருக்குமே வணக்கம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறேன்னா, பைனரியில நிறைய ஃப்ராட்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஃப்ராடு என்னென்னமா பண்ணிட்டு இருக்கு அந்த ஃப்ராடு. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு வீடியோ நம்ம இந்தியாவிலே நிறைய பாவமான பசங்களும் பைசா போட்டு அவங்க எல்லாம் லோஸ் பண்ணி ஒரு பட்டம் டீம்ஸ் வந்து பிழைக்கிறேன். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ஒரு ஏமாத்திர ஒரு வேலை கிடையாது நம்ம சேனல்ல. ஏமாத்திர வேலை கிடையாது. அப்ப நம்ம சேனல், நமக்கு கேரளாவிலே வேற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனலோட பேர் வந்து ப்ரோக்ரஸ் ட்ரேடர். அதுல நம்ம சிக்னல் எல்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாவே நம்ம சிக்னல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் ஃபுல் ட்ரேடுமே ப்ராஃபிட்னு சொல்லக்கூடாது, லாஸ் இருக்கும். நம்ம ஒரு 10 ட்ரேடு இல்லைன்னா ஒரு 5 ட்ரேடு பண்ணும்போது நமக்கு எப்படியாவது ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடு லாஸ் ஆயிடும். ஓகே, பாத்தியா? இஃப் லாஸ் எம்டிஜி ரிக்வயர்ட் வெயிட் ஃபார் ரிகவரி, நம்ம நெக்ஸ்ட் கேண்ட்ல நம்ம ரிகவர் பண்ணிடும். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மேனிப்புலேஷன் வேலை மட்டும் கிடையாது. நம்ம டீம்ல மேனிப்புலேஷன் வேலை மட்டும் கிடையாது. நம்ம வந்து உண்மையான விஷயம் மட்டும்தான். பாருங்க, டைப் பண்ணி அனுப்பியிருக்கு. நம்ம வந்து 6 ட்ரேட் பண்ணியிருக்கு. அதுல வந்து 4 வந்து நம்ம வின் பண்ணியிருக்கு, 1 வந்து லாஸ் ஆயிருக்கு. 4 ட்ரேட்ல 1 வந்து லாஸ் ஆயிருக்கு, 3 வின் இருக்கு, 2 ட்ரேடு வந்து எம்டிஜி பண்ணியிருக்கு. ஓகே, அப்ப நமக்கு நேரு வழிதான் நம்மளோட யாத்திரை. அப்போ உங்களுக்கு என்னென்ன தெரியணும், என்னென்ன பார்க்கணும், இந்த பைனரியை பற்றி என்னென்ன தெரியணும், நீங்க எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனல்ல நம்ம சிக்னல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த தமிழ் பைனரி அறிவுன்னு புது சேனல் தான். அந்த புது சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போறேன். ஓகேவா? நீங்க எல்லாமே நல்ல ரீதியில சப்போர்ட் பண்ணணும். உண்மையான சேனல் தான். இதுல எதுவுமே ஃபேக் கிடையாது, மேனிப்புலேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்ப நான் இன்னைக்கு சொல்ல போறது சின்ன ஒரு டிப்ஸ் தான். நிறைய வீடியோ வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, ஃபேக் வீடியோ வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து நான் சொல்றது உண்மையான ஒரு சோஷம். ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சுன்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா வந்து உண்மையான விஷயம் தான், உண்மை ரீதியா தான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து என்ன பண்ணாச்சுன்னா, ஒரு ட்ரெண்ட் தான், ஒரு ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி போறதுன்னா, ஒரு அப் ட்ரேட்ல ஒரு ட்ரேட் போயிட்டு இருக்கு. இப்படி அப் ட்ரேட்ல ஒரு ட்ரேடிங் போயிட்டு இருக்கு, இந்த வந்து பூலிஷ் மார்க்கெட்ல. ஓகேவா? அப்படியே போயிட்டு இருக்கும் போது ப்ரீவியஸ்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் ஹைல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? அந்த சப்போர்ட்ல ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த கேன்ல இருந்து வச்சுக்கோ. இதெல்லாமே ஒரு பார்த்துக்கோ. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட். ஓகேவா? சாரி சப்போர்ட் கிடையாது, ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்.
இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் ஹை. ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இங்க வந்து சின்ன கேண்டில் என்ன கேண்டில் உங்களுக்கு தெரியுமா? இந்த ரெட் கேண்டில் தான் சின்ன கேண்டில். அப்ப என்ன பண்ணணும், நம்ம இந்த ரெட் கேண்டில் நம்ம ஒரு ஹாரிசான்டல் லைன் போடணும். என்ன லைன் போடணும்? ஹாரிசான்டல் லைன். அது விக்ல ஸ்டார்ட் பண்ணி பாடி டு விக்ல நம்ம ஒரு ஹாரிசான்டல் லைன் இல்லைன்னா ஒரு ஓகே 2 ஹாரிசான்டல் லைன் ஆட் பண்ணோம். அந்த மாதிரி அந்த சென்டர்ல ஒரு ஹாரிசான்டல் லைன் போடணும். ஓகேவா? இது வந்து தமிழ்ல வந்து நான் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகி தமிழ்ல பேசிட்டு, அப்ப அந்த தமிழ்ல கொஞ்சம் இது இருக்கு. நான் வந்து ரொம்ப நாளா தமிழ்நாட்டுல இருந்தேன். ஒரு எக்கச்சக்கமா ஒரு 8 வருஷம் எல்லாம் நான் தமிழ்நாட்டுல இருந்தேன். ஆனா வந்து இப்ப தமிழ் பேசுற கிடையாது. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு தமிழ்ல. அப்படி எப்படியாவது தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு என்னோட மன்னிச்சிருங்க. ஓகே, அப்ப இப்படிதான் நம்மளோட செட்டப். ஓகேவா? இந்த செட்டப்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து அப் ட்ரெண்ட் தான். அப்ப இந்த கீழே இருக்கிற லைனோட பேரு வந்து நம்ம என்ன சொல்வேன்னா, இந்த கீழே இருக்கிற லைன் வந்து டிஸ்டல் லைன் தான் சொல்லுவேன். என்ன சொல்லும்? டிஸ்டல் லைன். ஓகே, இது வந்து மேல இருக்கிறது. இந்த மேல இருக்கிறது வந்து proximal line. proximal line. இந்த சென்டர்ல இருக்கிறது என்ன தெரியுமா? சென்ட்ரல் லைன் வந்து ஆர்டர் பிளாக். என்ன சொல்லுவேன்? ஆர்டர் பிளாக். இதுதான் நம்மளோட சின்ன செட்டப் தான். ஓகேவா? இந்த செட்டப்ல மார்க்கெட் இப்படி புல்லிஷ் போகும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, நான் இது வந்து வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் கொஞ்சம் இது எரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் சப்போர்ட், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். நம்ம பின்னாடி ஒரு ப்ரீவியஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம இந்த ட்ரேடிங் பண்ணணும். ஓகேவா? இந்த செட்டப்ல இந்த மாதிரி தான் ட்ரேடிங் பண்ணணும். அப்ப அப்படி பண்ணும்போது என்ன தெரியுமா, நம்ம கீழே இருக்கிற டிஸ்டல் லைனோட கீழே வந்து கிரீன் கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா கீழே தான் இருக்கணும். 100% கீழே தான் இருக்கணும். அது பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கீழே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் கிடைக்கும். ஓகேவா? பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் இங்கதான். இதுதான் ப்ரீவியஸ் ஹை. ஓகேவா? இதுதான் ப்ரீவியஸ் ஹை. அப்ப புதுசா ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சுன்னா, இந்த புதுசா ஒரு ஹை கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு ரீட்ரேஸ்மென்ட் பண்ணிடும் மார்க்கெட். என்ன பண்ணிடும்? ஒரு மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் பண்ணிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இது பாருங்க, இங்க இதுக்கு நம்ம டிஸ்டல் லைனுக்கு கீழே வந்துச்சு, ப்ரீவியஸ் கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரேடு கிடைக்கும். எந்த பக்கம்? நமக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் கிடைக்கும். டவுன் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேடு கிடைக்கும். ஓகே, அப்படி இது பிரேக் அவுட் பண்ணி நம்ம ஆர்டர் பிளாக்கு கீழே ஓபன் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா அங்கேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அங்கேயும் நம்மளுக்கு ஒரு ரெட் கேண்டில் கிடைக்கும். ஓகே, இந்த ரெட் கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியுமா? அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் ஃபுல் டீடைலா உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஓகே, இது வந்து 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்கு. பேட்டர்ன்ஸ் கிடையாது, இது வந்து பியூர் நாலேஜ். இது சும்மா ஒரு லைன் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சொல்றது கிடையாது.
அந்த வீடியோ ரீச்சுக்காக சொல்றது கிடையாது. இல்லைன்னா ஒரு புது என்ன சொல்றாரு, புது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படி நினைச்சிட்டு கிடையாது. ரொம்ப நாளா நான் ஆசிட்டு இருக்கேன், தமிழ் நல்லா பேச தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா வந்து அது பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, எதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்டக் இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறதுக்கு இல்லைன்னா அந்த சேனல் ஓப்பன் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப இனி கண்டிப்பா நம்ம வாரத்துல ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். அதுல நல்ல நல்ல டிப்ஸ் இருப்பேன், நல்ல நல்ல ஷோட் இருப்பேன். எதுவுமே ஃபேக் ஐடியாஸ், ஃபேக் நியூஸ் எதுவுமே கிடையாது. அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, நாலேஜ், பியூர் நாலேஜ், பேசிக் நாலேஜ் எல்லாமே இருக்கு. அந்த நாலேஜ் மட்டும்தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா மற்றவங்க கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இல்லைன்னா எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? இருக்கிற விஷயம் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், இருக்காத விஷயம் நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஓகே, அப்ப இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அங்க ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துடும். எங்க நம்ம ஆர்டர் பிளாக்கு கீழே. அப்படி அதுக்கும் கீழே வரலன்னு வச்சுக்கோ, இது பிரேக் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயின்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயின்னு வச்சுக்கோ, உனக்கு கண்டிப்பா இங்க ரிவர்சல் எடுக்கலாம். இங்க நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் எடுக்கலாம். ஓகேவா? இதுதான் 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிஜிட்டல் லைனோட கீழே வந்து க்ளோஸ் பண்ணணும், புலிஷ் கேண்டில். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பிளாக்கர் கீழே வந்து க்ளோஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் கேண்டில். கடைசியில் என்னன்னா இந்த ப்ராக்சிமல் லைன் தான். ப்ராக்சிமல் லைன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ப்ராக்சிமல் லைன் ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. ப்ராக்சிமல் லைன் ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. அதாவது நம்ம ப்ராக்சிமல் லைனோட கீழே வந்து க்ளோஸ் பண்ணணும். கீழே வந்து க்ளோஸ் பண்ணிச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கும். ஆனா வந்து பிரேக் அவுட் ஓடிசியில நம்பிக்க முடியாது. பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்பிக்க முடியாது. நம்மளோட கன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, நம்மளுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம விட்டு போயிடும். ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம ரிவர்சல் பண்ணக்கூடாது. மீன்ஸ் என்ன தெரியுமா? அந்த வந்து ஓடிசி தான். இது வந்து ஓடிசியில் மட்டும்தான் இந்த மாதிரி வேலைக்கு ஆகும். ஓடிசி முடிச்சு வேற எது மார்க்கெட்டிலும் 80 to 90% ஒர்க் பண்ண மாட்டேன். அப்படிதான் எல்லாருமே சொல்லுவேன், ஓடிசியில பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சும்மாதான். நீங்க எல்லாம் கேட்டு பார்த்து உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்க. என்ன பிரைஸ் ஆக்ஷன்? ஓடிசி யாரு? ஓடிசி வந்து புரோக்கர் தான். அவன் நினைச்சா மானிப்புலேஷன் பண்ணும், கீழே போகும். அவன் நினைச்சா மேலே போகும், கீழே போகும். அவனோட கையில் தான் இருக்கு, அவனோட ஹேண்டில் தான் இருக்கு. அப்படிதான் அவன் தான் அது மானிப்புலேட் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? எல்லாமே சும்மா சொல்லிட்டு இருக்க. பிரைஸ் ஆக்ஷன் அப்படி ஒர்க் பண்ணும், இப்படி ஒர்க் பண்ணும், அந்த மாதிரி போச்சுன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். லைவ் மார்க்கெட்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணும். லைவ் மார்க்கெட்ல எப்படியாவது கொஞ்சம் ஒர்க் பண்ணும். அதாவது ஒரு 80% லைவ் மார்க்கெட்லயே ஒர்க் பண்ணும். ஓட்டெக்ஸ்ல இருந்தும் அப்படியே ஒர்க் பண்ண. நம்ம வந்து ட்ரேடிங் வியூ பார்த்து பாரு. ட்ரேடிங் வியூல இப்ப நம்ம யூஎஸ்டில நம்ம லைவ் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேடிங் வியூ பார்க்கும்போது அங்க வந்து ரெட் ஆயிருக்கும். ஆனா வந்து ஓட்டெக்ஸ்ல பார்க்கும்போது கிரீனா இருக்கும். அந்த மாதிரி நிறைய மானிப்புலேஷன் இருக்கு. அவன் எதுக்கு மானிப்புலேஷன் பண்ண தெரியுமா? அவன் எதுக்கு 80% 90% ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு தருது? அவன் இந்த 80% 90% நம்மளுக்கு தரணும். என்னன்னா அவனுக்கு வந்து ஃபண்ட் வேணும். யாருக்கு? இந்த புரோக்கருக்கு. ஐ மீன் கியோடெக்ஸ் புரோக்கருக்கு. புரியுதா? அப்ப அந்த மாதிரி நம்பிக்கை எல்லாமே நம்ம விட்டுடுங்க. அந்த மாதிரி நம்பிக்கை எதுவுமே வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு எல்லாமே பியூரான நாலேஜ்ல உங்களுக்கு ட்ரேட் பண்ணிச்சுன்னா நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்கப்பா. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணி, நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி, நம்மளோட குரூப்ல நம்ம கூட நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணி நீங்க பாருங்க. நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஓகேவா? சரி, அப்ப இந்த இப்படி பிரேக் அவுட் பண்ணி வச்சுக்கோ. பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் கிடையாது, நம்ம பக்கம் கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்ப அந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ண தேவையில்லை. புரியுதா? அப்ப நமக்கு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு லைவ் மார்க்கெட்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி கீழே இருக்கு. ஓகேவா? டவுன் டைரக்ஷன்ல இருக்கு, அப் டைரக்ஷன்ல இருக்கு. இது வந்து என்னது
இது வந்து அப் டைரக்ஷன் தான். இந்த மாதிரி டவுன் டைரக்ஷன்ல நமக்கு கீழே இருக்கு. டவுன் டைரக்ஷன்ல ப்ரீவியஸ் லோல சின்ன கேண்டில், அது ரெட்டா இருக்கட்டும் கிரீனா இருக்கட்டும், ப்ரீவியஸ் கேண்டிலோட விக்ட் பாடி. ஓகே சரி, நான் வரும் வீடியோல உங்களுக்கு சொல்லி தர்றேன். இப்ப நமக்கு வந்து லைவ்ல ஒரு ட்ரேட் பண்ணலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்காக நமக்கு இப்ப என்ன பண்ண தெரியுமா, ஒரு சென்டர்ல மறைக்க தேவையில்லை, ரெக்டாங்கிள் மட்டும் போடும். ஓகேவா, ரெக்டாங்கிள் எடுத்து அது கொஞ்சம் வண்ணமா வச்சதுக்கு அப்புறம் கீழே நம்ம என்ன பண்ணோம், இப்படி போட்டா போதும். பாருங்க, இப்படி போட்டா போதும், இப்படி போட்டாச்சா போதும். புரியுதா? இப்படி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹோரிசான்டல் லைன் எடுத்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் தடியும் வச்சு நம்ம இப்படியே அந்த சென்டர்ல போட்டு வச்சிருக்கணும். புரியுதா? இப்ப என்ன இது வந்து மேஜர் வந்து அப் டைரக்ஷன் தான். ஓகேவா? ஒரு ஸ்டெப்ல பாருங்க, பிரேக் அவுட் பண்ணிருக்கு அப்புறம் மார்க்கெட் திருப்பி ரிவர்சல் வந்திருக்கு. திருப்பி இடம் வந்து திருப்பி ரீட்ரேஸ் பண்ணி இப்ப வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிராப்பிங் ஏரியால தான் நம்ம வந்து ட்ரேடு போடும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணும், நம்மளோட பணம் எல்லாமே போயிடும். ஓகேவா? நான் ஒரு $100 நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். $100 இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி இந்த கேண்டில் இந்த பக்கம் என்னோட மவுஸ் இருக்கிற பாத்தியா, இந்த மவுஸ் இருக்கிற இந்த லைன்ல இங்க என்ன சொல்றேன், நம்ம டிஜிட்டல் லைன் ப்ரோக்சிமல் லைன் சொல்லுவேன். இந்த ப்ரோக்சிமல் லைன்ல க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் ரிவர்ஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓடிசில நம்மளுக்கு எப்படி தெரியுமா, ஓடிசில நம்ம ட்ரேட் பண்ணதுக்கு நிறைய தகுதி இருக்கு. ஆனா வந்து ஓடிசில நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாளா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் தேவை. ப்ராக்டிஸ் பண்ணாம டெமோவிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க டெமோ அக்கௌண்ட்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டார்டிங்ல நீங்க இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணி சொந்தமா ட்ரேட் எடுக்க கூடாது. ஓகேவா? அப்படின்னா சொந்தமா ட்ரேட் எடுக்கணும், லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கணும்னா நம்ப முடியற யாரை நம்பணும், எப்படி நம்பணும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்னோட குரூப்ல ஜாயின் பண்ணுங்கப்பா. என்னோட குரூப்ல ஜாயின் பண்ணி பாருங்க. நீங்க நான் ஃபுல்லா வின் பண்ண சொல்ல மாட்டேன். ஒரு லோஸ் வந்துச்சுன்னா அந்த லோஸ் வந்து ரிகவர் பண்ணி கொடுப்பேன். நான் எப்படி லோஸ் ரிகவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அந்த செக்ஷன் க்ளோஸ் பண்ணுவேன். அப்படி பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மார்க்கெட்ல நல்லா ஒரு மானிப்புலேஷன் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோ, அந்த டைம்ல நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணுவோம். எல்லாமே சும்மாவே எல்லாமே எடுத்துட்டு எம்டிஜி பண்ணி நம்ம பணத்தை நான் வாஷ் அவுட் பண்ண மாட்டேன். அதுக்காக சொல்றேன், நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை இருக்குன்னு தான் எல்லாமே பண்ண முடியும். அவன் நான் சொல்றேன், என்ன நம்பணுங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நம்பிக்கை என்னோட கழிவு எப்படி இருக்குங்க பாப்பு, என்ன கழிவு எப்படி இருக்குன்னு நீங்க பாப்பதுக்கு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணுவோம். நான் நிஜமா பொய்யா, ஓகேவா, நான் ஃப்ராடா உண்மையானவனா அந்த மாதிரி வேணா எப்படியாவது நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, எனக்கு கன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு, டிஜிட்டல் லைன் இருக்கு, ப்ரோக்சிமல் லைன் இருக்கு, ஆர்டர் ப்ளாக் இருக்கு. அப்ப அதுல இப்ப பாருங்க, ஆர்டர் ப்ளாக்ல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. நான் ஒரு ரிவர்சல் பண்ண போறேன், 2 ட்ரேட். ஐயோ, நான் பிளேஸ் பண்ண இடமே தப்பாகி போச்சு. பரவாயில்ல, $200 தான். இப்ப இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு கிடைக்கலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொந்தமா உட்காந்து நான் பரவாயில்ல நான் இந்த மாதிரி ட்ரேட் போட்டாச்சு. இதுல நம்ம வின் பண்ணோம், 80% வின் பண்ணணும். மீன்ஸ் அதாவது ஒரு ஸ்ட்ராங் பையர் ஏரியா இருக்கு. ஸ்ட்ராங் பையர் ஏரியா தான் ப்ரீவியஸ் லெவல்ல ஒரு ஸ்ட்ராங் பையர் ஏரியா தான். அந்த பையர் ஏரியால கண்டிப்பா நம்ம வின் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மேனிபுலேஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன, அது மார்க்கெட்லயே கொஞ்சம் அந்த புரோக்கர் வந்து அவன் வந்து உல்டா வேலை பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட்ல உல்டா வேலை பண்ணும்போது தான் நம்மள லாஸ் ஆயிடும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப எவ்வளவு பண்ணிருக்கு, 8 ட்ரேடிங் நான் லாஸ் பண்ணிருக்கு. ஓகே, அப்படியே தான் லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் மீண்டுமே நான் பண்ணிடும். பாத்தியா என்னோட டிசிஷன் எப்படி இருக்கு பாத்தியா? இதுதான் தமிழ் பைனரி அறிவு, நம்மளோட தமிழ் பைனரி அறிவு. இப்ப நம்மளோட வேலை ஒர்க் ஆயிடுச்சா, என்னோட ஒர்க் செட்டப் ஆயிடுச்சா? ஐயோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன், என்னாச்சுன்னு தெரியலையே.
ஓ 1 மினிட்ல போயிருக்கா? ஓ 1 மினிட்ல ஓ ഞാൻ 1 മിനിറ്റ് டிஃபால்ட் டைம் தான் பண்ணிருக்கு. ஓகே என்ன ப்ராப்ளம் வீணாச்சு ஓகே இல்லை நம்ம எப்பவும் பண்ணும்போது என்ன பண்ண தெரியுமா 1 மினிட் டிஃபால்ட் டைம் தான் பண்ணணும். சாரி நான் அதை செக் பண்ணல, சாரி கைஸ், மன்னிச்சிடுங்க. என்கிட்ட நானே உங்ககிட்ட குருவா சொல்லி கொடுத்து நானே தப்பு பண்ணிச்சுன்னா அங்கே என்ன ஆகுது? சாரி கைஸ், என்னோட மன்னிச்சிடுங்க. அப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது எப்பவும் நம்ம 1 மினிட் டிஃபால்ட் டைம் தான் பண்ணணும். எல்லாமே 1 மினிட்ல ட்ரேட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு 1 மினிட் டிஃபால்ட் டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது 32 செகண்ட்லயே நம்மளுக்கு வந்து ட்ரேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரேடு 30 செகண்ட்க்கு முன்னாடி, அதாவது 30 to 35 செகண்ட் இருக்கும்போது நம்மளுக்கு புது ட்ரேடு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தான் என்னோட அறிவு. அப்போ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கு, நிறைய அறிவு இருக்கு, கோர்ஸ் இருக்கு, பைனரி கோர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு நம்ம சேனல்ல. பாத்தியா? அப்ப அந்த மாதிரி நிறைய அறிவு இருக்கு. உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னா நம்புங்க, நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க என்னோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிக்னலோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். நம்ம சிக்னல் அக்யூரசி இருந்துச்சுன்னா, நான் ஃபுல்லா சொல்ல மாட்டேன், எல்லா ட்ரேடுமே வின் அப்படின்னா சொல்ல மாட்டேன். 10 ட்ரேடு பண்ணிச்சுன்னா எப்படியாவது ஒரு 6 ட்ரேடு 7 ட்ரேடு நம்ம வின் பண்ணிடணும். அதாவது நம்ம மார்னிங்ல ஒரு சிக்னல் கொடுப்பேன், ஈவினிங்ல ஒரு சிக்னல் கொடுப்பேன். மார்னிங்ல 3 சிக்னல், ஈவினிங்ல 3 சிக்னல். அதுக்கப்புறம் நம்ம விஐபி சேனல் இருக்கு, அதுக்கப்புறம் பர்சனல் செக்ஷன் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சேனல் இருக்கு, நம்ம பண்ணிட்டு இருக்கு. இப்ப 2 இயரா பண்ணிட்டு இருக்கு. இப்ப தமிழ்ல தான் இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கு. என்னோட பழைய சேனல்ல நிறைய தமிழ் பசங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கு, சார் எங்களுக்கு கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் எப்படியாவது பேசுங்க. ஆனா வந்து சுத்த தமிழ் கிடையாது, நான் பேசுறது வந்து சுத்த தமிழ் கிடையாது, எனக்கு தெரியும். ஆனா வந்து எனக்கு பிராக்டிஸ் கிடையாது. நான் நல்லா தமிழ் பேசி இருந்தது, ஆனா வந்து இப்ப ரொம்ப நாளா நான் தமிழ் பேசல. மலையாளம், இந்தி அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த தமிழே நான் கொஞ்சம் மறந்து போச்சு. ஓகே, அப்ப இந்த மாதிரிதான் என்னோட தகுதி, என்னோட அறிவு. என்னோட சேனலோட பேரு தானே என்ன பேரு? தமிழ் பைனரி அறிவு. பாருங்க, தமிழ் பைனரி அறிவு. ஓகேவா? நம்ம சேனல் பேர் வந்து தமிழ் பைனரி அறிவு. நீங்க எல்லாமே நம்ம நல்ல ரீதியை சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து ஏமாத்துற வேலை கிடையாது. யாருமே வந்து எனக்கு என்ன அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். மீன்ஸ் உண்மையான விஷயம் தான் சொல்லுவேன், தப்பான விஷயம் சொல்ல மாட்டேன். யாருக்குமே தப்பு சொல்லி கொடுத்து தவற கத்துக்க மாட்டேன். புரியுதா? எங்க இருந்தோம் நீங்க யாருமே எங்க இருந்தோம் தப்பு கத்துக்க கூடாது. தப்பு கத்துக்கச்சுன்னா நம்ம பைசா மட்டும் போயிடுவேன், எல்லாமே பணம் எல்லாமே போயிடும். புரியுதா? அப்ப அந்த மாதிரி ஒரு நீங்க இந்த மாதிரி ஒரு வேலை, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்க புதுசா ஜாயின் பண்ணி வச்சுக்கோ. நல்லா நம்ம என்ன சொல்றேன், நம்ம டெமோல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து இந்த ஃபீல்டுல 12 வருஷமா நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? இந்த ஃபீல்டுல 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு என்ன பிடிச்சன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பிடிச்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது புது 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 டெய்லி வீக்லி புது அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். புது டிப்ஸ், புது கோர்ஸோட ஐடியா, புது ஐடியா எல்லாமே என்னன்னா பைனரியில் என்னென்ன இருக்கு அந்த எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகே, அப்ப எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ.